சேனலுக்கு வர சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சிட்டே போறாங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சசமா இருப்போம். அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க வெற்றி, அவங்க ரொம்ப பெரிய மனசுக்காராங்க. சரி, எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. எதுவும் தப்பு எதுவும் பேருந்து சொன்னான்னு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளவுதான் மறக்கடி இருக்கணும். பாவம் இந்த பையன், வயசு 30 ஆகுது. இன்னும் அவனுக்கு ஒரு இடம் கிடைக்குதுல்லையே கல்யாணம் பண்ணி வைக்க. நானும் எங்கெங்கயோ தேடி பாக்குறேன், கிடைக்கவே இல்லை. அவளுக்கு அடுத்த வந்தவள் இன்னும் பிறக்காமலா இருப்பாள், இறந்திருப்பாள் தானே. எல்லாம் நேரம் காலம் அமையக்குள்ள அமையும் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் மேலதான் பாரத்தப்பட்டிருக்கு. வச்சியக்கா என்னம்மா இந்த கிழவி எங்காவது ரெண்டு வாய் பார்த்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிறேன், உள்ள போய் பார்ப்போம் அப்படி என்னதான் பார்த்துட்டு இருக்கு. அம்மா, யாரு மினியா? ஆமாக்கு நான் தான். வாசல் ரெண்டு குறிப்பிட்டு பார்ப்பேன், நீங்க ஒரு இதுவும் கதை மாறியில, அதான் உள்ள வந்துட்டேன். சரிம்மா உட்காரு. என்ன வாசல் தடுக்கி விட்டுட்டோம்? ஆமாக்கு வாசல் தடுக்கி தான் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாதான் கட்டுங்க வாசலை. அது சரி, உயரத்துக்கு தகுந்தா வெளியே மாடி கூட வாங்கட்டோம்னா கட்டுவீங்க, கூடிய சீக்கிரம் கட்டுவீங்க தான். நம்ம வேணுச்சனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஊரா மட்டும் இருந்தா அப்படி கல்யாணமா? ஆமாக்கு அதை சொல்றதுக்கிட்ட ஓடி நான் கூப்பிட்டுட்டு நீங்க தான் அங்கேயே திரும்பிட்டு என்ன துவச்சிட்டு இருந்தீங்க. அப்ப நான் என்னது சொல்றது? ஆமா மினி, இந்த பையன் தான் கவலையில அப்படியோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கூட நான் கவனிக்கல, மன்னிச்சிருமா. இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? இது ஒரு விஷயமா தான் வந்தேன், பொண்ணை பத்தி தான். இப்பதான் எனக்கு கோல் எடுத்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வீட்லயும் ஒரு பையன் இருக்கானேட்டு உங்கள்கிட்ட கேட்போமேண்டு வந்தேன். அப்ப சீக்கிரம் நான் சொல்லு மினி. கொஞ்சம் இருங்க, அந்த பாக்கியாக்கா போறா என் கூப்பிட்டுட்டு ஒன்றாவே சொல்லிடலாம் தானே. தனித்தனியா சொன்னா திரும்ப எனக்கு வாய் நோகும். பாக்கியாக்கா வாங்க கிடக்குண்டு, அது முக்கியமான விஷயம். என்ன நம்ம மினி கூட கேட்குது? என்ன வழி சரி வீட்டுக்குள்ள இருக்கா காலங்காத்தாலேயே? சரி போய் கேட்பேன், என்ன பிரச்சனை? பிரச்சனையோ தெரியாதா பன்னெண்டு பேருக்கும்? என்ன மினி காலங்காத்தாலேயே வழி சரி வீட்டுக்குன்றா? என்ன பிரச்சனை? எதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கு. இந்த நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பத்தி தான் கைக்க வந்தோம். உட்காருங்க, ஒரடியாக பேசிடுவோம். உட்காந்துட்டேன், சொல்லு மினி. அது ஒண்ணும் இல்லக்கா, நம்மட வேணு சென்றானே கைதீஸ்வரிய மகன். நான் அவனுக்கு என்ன? அவனுக்கு தான் ஒரு நல்ல வரன் கொண்டு வந்திருக்குக்கா. காலையில தான் கால் பண்ணியிருந்தாங்க, அதான் மர வச்சு உக்காட்ட சொல்லிட்டு போவேன்னு வந்தேன். என்ன உங்களுக்கு ஓகேயாண்டு? அப்ப என்ன வரீஸ்வரி, இவ்வளவு நாள் அவனு காட்டணி ஓகே சொல்லிட வேண்டியதானே? பொண்ணு வரம் வந்திருக்கட்டுதான் விடுறா. பொண்ணு எந்த இடம் எப்படிப்பட்ட ஆட்கள் அது ஒன்றுமே சொல்றாள். அப்ப ஓகே சொன்னா நான் எப்படி சொல்றது பாக்கியா? நீங்களே சொல்லுங்க பாக்கியாக்கா. என்ன மினி, எந்த இடம் என்று சொல்ல சொன்னாலே பொண்ணு ஓகேயா இல்லையான்னு சொல்ல முடியும். அதை ஒண்ணு சில மொட்டையா சொல்லி போட்டு நீ பிடிச்சிருக்கா பிடிக்கா நான் எங்க என்ன பதில் சொல்றது? பொண்ணு வந்து யாழ்ப்பாணம் அக்கா. யாழ்ப்பாணத்துல வந்து நம்மட நல்ல வீடு இருக்கு, அதுகிட்ட தான் அவனோட வீடு இருக்கு. யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம் வேண்டா என்ன வா, எப்படி பாக்குறீங்க? அவங்க ரொம்ப வசதியான ஆட்கள் தானே மினி, நம்மகிட்டே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என் வீட்டை பார்த்தா தானே நீ நமக்கெல்லாம் வீடு கட்ட வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்க, அவங்க அப்படிப்பட்ட ஆளு, எனக்கு தெரிஞ்ச ஆக்கள். நீங்க என்ன மாதிரி போய் வருவோமா? நீங்க முடிவு சொன்னாதான் நானும் கதைக்கல. என்ன மினி, போகணும்னா உடனே எப்படி போறது? 5 மணிக்கால பயணம் செய்யணும், சும்மாவா? அப்ப கெதியா ஜோதிச்சு போட்டு சட்டப்பட்டு ஒரு முடிவை செய்ய. எனக்கும் ரொம்ப நாளா பஸ்ல எல்லாம் டிரைவ் பண்ணிட்டு போக ஆசையா இருக்கு, அப்பான்னு சொல்லுங்க. உனக்கு ஆசையா இருக்கிறதுக்காக எல்லாம் என் மகன் வேலை வைக்கிறேன். நான் எல்லாம் ஜோதிச்சு போட்டு தான் சொல்லுவேன். சரி யோசிங்க, நான் அது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட வரல? நீ கயிறு வெளியே போயிருமா காஜு? உனக்கு தெரியாமான்னு சொல்லிட்டேன். சும்மா அது வழி சரி, மினி சும்மா விளையாடுறான்னு சொல்லா, பெருசா எடுத்துக்காது. என்ன மாதிரி வழி போய் பார்த்துட்டு வருவோமா? நமக்கு அந்த சம்பந்தம் செயல்பட்டு வருமா? எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. இவ்வளவு காசு செலவு பண்ணி போய் எது உழைச்சு போயிட்டு நான் என்ன செய்யுது? ஒன்றும் ஆகாதக்கா, நான் நம்பிக்கை தரேன் உங்களுக்கு. நம்பி வாங்க, என்ன நம்பி. உன்னை நம்பி வந்தா காலங்காட்டில் தான் நான் குதிக்கணும். சும்மா இருங்கக்கா. சரி மினி, உன்னை நம்பி தான் வாரேன். நாளைக்கு போகும். நாளைக்கு என்னக்கா? நாளைக்கு வாங்க, இப்பயே போ. அது எப்படி நான் இப்பயே போறது? நேரம் ஆகிட்டല്ലോ. என்ன நேரம் ஆயிட்டு? இப்போ 9 மணி. இப்போ ஒரு பஸ் இருக்கு, பிடிச்சி போகணுமெண்டா பின்ன போய் சேர்ந்துருவோம். அங்க போயிட்டு டீயோ காஃபியோ தருவாங்க, சாப்பிட போட்டு கொஞ்ச நாள் பணத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அப்ப நீ என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகல, நீ யாழ்ப்பாணத்து சுத்தி பார்க்கறதுக்கு தான் போறாங்க. அப்படி இல்லக்க, சும்மா சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ சொல்ல வேணாம்.
சரி சரி, எழும்பி உட்காராதீங்க. ஹெட் மாஸ்டருக்கு சின்ன பிள்ளை எழும்பி பதில் சொல்றேன். எனக்கு நீங்க மனசுல மரியாதை வச்சா போதும். வெளிப்படையா எனக்கு நீங்க காட்டணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை. மரியாதையா? நான் சும்மா எழுதி இருக்காதுக்காக உனக்கு மரியாதை இல்லாம ஆரம்பிச்சாரு. சரி சரி, கூல் சரி, வெளிப்படுங்க. உடனே போய் பார்த்துட்டு வருவோம். எங்க இருக்கிற? பொண்ணு தூக்க? என்னமா பொண்ணு தூக்க பெரிய? சரி, வாயில மாறி வந்துட்டுக்கா. பொண்ணு பார்க்க நம்மள வேணுச்சு பொண்ணு பார்க்கணுமே. அப்பதான் இந்த மாசத்துல கல்யாணம் நடக்கும். கல்யாணம் சாப்பாடு போடுவீங்க. ஒரு மாசத்துக்கு சோறு கறி ஆகல. உண்மைக்குமே ஏதோ பஸ் இருக்குமா மினி? ஒரு நம்பி வரலாமா? என்ன நம்பி வர மாட்டீங்களா? வாங்க, கூட்டிட்டு போறாங்க. அப்ப செல்வி நம்மட தேவியையும் கூப்பிட்டுக்கோ. 5 பேரா போவோம். நல்லதுதானே ஆக்களோட போனா. பையனை கூட்டிட்டு வரலன்னு கேட்டா சொல்றது பாக்கியா? நீயே கேள்வி அதுட்ட எல்லாம் வாழை கொடுத்தா ஏதாவது காய்ச்சிட்டே இருக்கணும். ஏன் வரலண்டா பையன் நடந்துட்டான்னு சொல்லுங்க. இது என்னடா இருக்கு? சின்ன பிள்ளை மாதிரி நானே சொல்லி தந்துட்டு இருக்கோமா? சரி வாங்க கிளம்புவோம். லேட் ஆகுது. இன்னும் உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கும். ஓமோ, சரி கிளம்புங்க. அப்பா இதுக்கெல்லாம் அடிச்சு புரட்டி உடனே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. போங்க, இது சரி. நான் கூட பஸ் இருக்கும் இல்லையே நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை பஸ் இருந்துட்டேன்னு. ஓகே, அங்க பாருங்க அது எப்படி உட்கார்ந்துருக்கு. ஒரு டீசன்சியே இல்லாம இருக்கு. 2 காலையும் மேல தூக்கி போட்டுட்டு இருக்குது. எது? எனக்கு டீசன்சி இல்லையா? யார் அதை சொல்றது பாப்போம். அங்கி மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு இங்க வந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு வந்து பஸ்ல ஏறி போட்டு எனக்கு டீசன்சி இல்லையா? சும்மாவா 5 மணித்தியாலும் பயந்து வேணும். இப்பவே காலை தூக்கி மேல வச்சுட்டு இன்னும் போக நீங்க எங்க தூக்கி வைக்கிறீங்கன்னு பாப்போமே காலை. உங்ககிட்ட எல்லாம் கதைக்க முடியுமாமா? குடும்பத்துக்கு அதற்கெல்லாம் கதைக்கணுமா? வாய கொடுத்து வாயில புண்ணோட தான் போவோம் நாங்க. ஆமாமா, எங்க வீட்டு எல்லாம் கேட்க மாட்டீங்க தானே. நீங்க பிரைம் மினிஸ்டர் தானே. எங்க எல்லாம் அப்படி இருப்பீங்க. என்ன ரோஸ்மேரி வந்ததுல இருந்து அமைதியாவே இல்ல மாதிரி இருக்கு. அப்புறம் எங்க தங்கச்சியா காணல? நான் இங்க தான் இருக்கேன் மினி. ஏம்மா இவ்வளவு எங்கம்மா இருந்த நீ? இன்னொரு கால வெளியே எங்கேயும் விழுந்துட்டியா? இல்ல மினி, நான் வேடிக்கை பார்த்தே வந்தேன். நம்ம பஸ்ல போக்க வேடிக்கை பார்த்தே எவ்வளவு அழகா இருக்குன்னு அதே ஞாபகம் இருந்துதான். உன் பழைய லப்பர் எடுத்து வந்துட்டானா? சும்மா இரு மினி, பக்கத்துல யாருதான் தெரியும் தானே. அப்படியே என் புருஷன்ட்ட போய் செய்வாள் மினி. வாங்க கொஞ்சம் மூடிட்டு. சரி சரி, நீ கொஞ்சம் இப்படி வா. அங்க ஒரே சோகமாவே இருக்குது. என்ன நடக்கட்டும், மாலை அமைதியாவே இருக்கு. சரி இப்படி வா கொஞ்சம். ரோஸ்மேரிக்கா? ரோஸ்மேரி சொல்லு சின்ன பொண்ணு, என்ன? ஏன் அழகுமணி இவ்வளவு சோகமா இருக்கு? என்ன நடந்த? என்ன அழகுமணியா? ஆமா, அழகுமணியா நீ? ஆளுக்கு டயலும் மாலும் அழகுமணியா அழகுதான் சொல்லலும். சும்மா மினி, நானே குஷ்டத்துல. என்ன குஷ்டமா? குஷ்டம் இல்ல, கஷ்டத்துல இருக்கணுங்க. ஏன் மாட்டேடி, என்னமா நடந்த? எப்படி இப்படி இருக்க மாட்டியே? கலகலடி சிரிச்சிட்டு இருக்கா, என்ன அமைதியாவே இருக்கா? என்னமா நடந்த? அது வந்துக்கா என் புருஷன் டெக்கோஸ் இருக்கானே, என்ன அடிச்சு கொண்டு விட்டாங்க. என்னமா சொல்ற? தம்பி அடிச்சு போட்டானே? என்னமா நடந்த? சொல்றேன், நீங்களே கேளுங்க. என் மேல என்ன போயிட்டாங்க நீங்களே சொல்லுங்கக்கா. எல்லாரும் அப்படியே மேல பாருங்க. பிளாஷ்பேக் சொல்ல போறோம். ரொம்ப படம் காட்டாதீங்க ரோஸ்மேரி. என்ன நிமிஷம் தூரமா சொல்லுங்க. அது வந்து எப்பயும் போல நான் போனே நோண்டிட்டு அன்றைக்கு என்ன சமையல் சமைக்கிறது? எப்பயுமே ஒரே சாப்பாடு சாப்பிடவு பஞ்சாலா இருக்கு. இன்றைக்கு வித்தியாசமாக ஜாப்மா. சரி, நம்ம டார்லிங்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சமையல் செய்வாங்க. ஹாய் டார்லிங், டுடே என்ன லஞ்ச் மேக் பண்றது? ஹவ் டு மேக் லஞ்ச்? நீங்க எந்த வகையான உணவை சமைக்கிறதுக்கு கேட்கறீங்க? சொல்லுங்க குட்டிமா. இன்றைக்கு என்ன சமையல் சமைக்கிறது வீட்டுக்கு? அது சொல்லுங்க டார்லிங். என்னது டார்லிங்க? வார்த்தைகள் பேசிட்டு இருக்காள். இன்றைக்கு நீங்க எக் பிரியாணி சமைங்க. அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப சொல்லட்டுமா குட்டிமா, இல்ல தாகி சொல்லட்டுமா குட்டிமா? என்ன குட்டிமாவா? இவள இன்றைக்கு யாருடைய இது டார்லிங்? கொஞ்சம் பேசிட்டு இருக்கா டார்லிங் டார்லிங். என்னது டார்லிங்கா? நீங்க என்ன ஓட்டி பண்றீங்க? எப்படி என்ன அடிச்சு கொள்றானே? குட்டி யாருமே இல்லையா? என்ன கத்துறியா? ஒரு வார்த்தை மூச்சு வெளியே விட்டியா? இன்னொரு சமட்டுன்னு சொல்லிட்டேன். பாரு உண்மையை சொல்றி. ஓ, டார்லிங் யாருன்னு தெரியுமா? நீங்க இத பாருங்க, இத பாரு. என்ன சார்ஜிபிடி தான் இன்றைக்கு என்ன சமையல் கேட்டுட்டு இருந்தேன்.
ஒரு விஷயத்தை ஒழுங்கா கேடு, அதற்கிடையே கால் எடுத்து சாப்பிட்டு தள்ளிட்டான். டங்கு கொசு. என்ன சொல்ற நீ? டங்கு கொசுவா? பக்கத்துல நீண்டா அடிச்சா நடிச்சிருவான், தள்ளிடுவான். ஆமா, நீ டங்கு கொசுதாயா? கொசுதான். குட்டிமா, எப்பவும் சமைக்க போறீங்களா? பிறகு சமைக்க போறீங்களா? இதுவே நேரம் காலம் தெரியாம இப்ப சரி தெரியா, அப்புறம் சமைக்க தெரியாது. மத்த நேரத்துலாம் ஒரு இதுவும் உடனே வராது, இப்ப மட்டும் உடனே வருது. இவங்க மறைச்சிட்டே நிக்கிறானே. ஏய், நீ ரெண்டு கண்ணத்துல ரோஸ் அப்படி தெரியும் போது எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு கன்ஃபார்மே ஆயிட்டு. வீட்டை விட்டு வாசாடிய தாண்டி பாரு, கரண்ட கால விட்டி வந்துச்சு. காட்டு சூட்டெல்லாம் போட்டு போயிட்டு வர. இப்ப இருக்கிற காலத்துக்கு ட்ரெண்ட் அதுவும் செய்யாம பழைய காலத்துல இருக்கிறா. இது ஒரு டெக்னாலஜி. இதோட கலர்ச்சி நாளைக்கு சமையல் செய்யறது, நாளைக்கு என்ன சமையல் செய்யறது, நான் எப்படி மேக்கப் பண்ண எப்படி இருப்பேன், ஏன்னா எல்லாத்தையுமே நான் இதுல தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம நடிச்சிட்டு நிக்கிறான் நடிப்பு. வாய் கதைக்காத, அடிச்சு பல்லெல்லாம் அடைச்சு சொல்லிட்டேன். ஓ, இப்படியும் சொல்லுவதுதானே. நான் இப்பயே போறேன் அம்மா வீட்டுக்கு. போ, ஏன் போவேனான்ட்டு போறது வந்ததுல இருந்து படம் மட்டும்தான் காட்டிட்டு இருக்காரு. போவா இல்லையே, சீக்கிரம் போ பாப்போம். வா, பஸ் ஸ்டாப்ல கொண்டு ட்ராப் பண்றேன். நான்லாம் போகணும் நினைச்சா போயிடுவேன். பாவம், என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ, இந்த கையால சாப்பிடலக்கதானவர், எப்படி சாப்பிடுவீங்களோடு தெரியாமவர் போகாம இருக்கேன். எல்லாம் உங்க முன்னாடி பாத்துடுவான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சாப்பாடு என்னமா சாப்பாடு? மனுஷனுக்கு நிம்மதிதான் முக்கியம். ஒரு நாளாவது நிம்மதியா இருந்தேன். என்னது நிம்மதி வேணுமா? நிம்மதி ஒண்ணுமில்லமா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். காலால அட்டி உதைக்கிற காலால இந்த கீரை சாதத்துல பச்சை வச்சுதான் அள்ளி போட்டு உனக்கு நான் கறி வச்சுட்டாங்க. ஓடவா செய்யற நட்டக்கானா? நிம்மதி வேணும் நிம்மதி. இந்த கீரை கறியில பச்சை வச்சுக்கா வெட்டி போட்டு உனக்கு நான் என்ன பண்றேன் மட்டும் தான். எல்லாருக்கும் நம்மளை பார்த்து இலக்காரதான் தெரியுது. ஐயோ ஐயோ, எல்லாம் சிரிக்க நினைப்பானுங்க. ஒருத்தி சோகத்துல பிளாஷ்பேக் சொல்லி முடிச்சிருக்கு, அதுக்கு எப்படி எல்லாம் அங்க ஆடிச்சிருக்கீங்க? ஏ வளர்ந்து மாடி, நீதான் போக ஆடிட்டு இருக்கா சொல்லிட்டேன். பஸ் ஒன்னும் பார்க்க மாட்டேன், எட்டு உதஞ்சி விட்டுருவேன், ஜன்னலால பறந்து போக போறான். நீ ஏக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அண்ணன் எப்படி விளத்து விட்டுருக்காரு. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிட்டுக்கு. இதுக்கிட்ட யாரையும் சொல்றீங்க, பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். இப்ப கூட வந்ததில்லை அழகுமணி, காஞ்சி வருங்க, வீட்டை போய் சேர்ந்துடலாம் இன்றைக்கு ராவைக்குள்ள. என்னடா யாரும் பேசாதீங்க. இதுக்கிட்ட நான் யாரையும் சொல்றதே இல்லை. என் மூஞ்சில நோயமா இருக்கு. யாழ்ப்பாணம் வந்தோடனே என்ன எழுப்பிடுங்க, எழுப்பிடுறேன். விட்டுட்டு போயிடாதீங்க கோவத்துல. போறதுக்கு காசு இல்லை. நம்ம கட்டுப்பாட்டை மீறி எல்லாம் நடந்துட்டே வச்சுட்டு சொன்னா பேசாம படுத்து தூங்கு தேவி. இன்னுமே முடிச்சிட்டு இருக்கா, தூங்கு. காணும் காணும், அந்த அழுத்துட்டு போயிடானே. உட்காரு, கைய கால வச்சுட்டு.